இன்றைக்கி நம்ம பனானா கேக் ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். கேக் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். 1 கப் மைதா, அரை கப் சர்க்கரை, அரை கப் எண்ணெய், செரி ஃப்ரூட்ஸ், 2 முட்டை, 2 வாழைப்பழம், வெண்ணிலா ஃப்ளேவர், தேவையான நட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம 2 வாழைப்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைப்பழத்தை ஒரு பவுலில் போட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 1/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஒரு தவாவில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ரெடி பண்ண சுகர் சிரப்பை நம்ம இதில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பேக்கிங் சோடா மாவோடு சேர்த்து போட்டிருக்கோம். நீங்கள் தனியாக ஆட் பண்ணதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் செரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நம்ம பேக் பண்ண போகிற பவுல் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சுற்றி தடவி விட்டுக்குங்க. மைதா மாவு கொஞ்சம் போட்டு சுற்றி அதையும் தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். நாங்கள் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். நீங்கள் ஓவன் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த பவுல் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஒரு 45 நிமிஷமும் அது வேகட்டும். 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 45 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு நல்ல ஒரு பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சாஃப்டான பனானா கேக் ரெடி. 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஏஞ்சல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.